அண்மைச் செய்தி. தமிழ்நாடு ஆளுநர் RV அர்லேகர் நாளை கேரளாவில் இருந்து சென்னை வரவுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வார இறுதியில் தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படக்கூடும் என கூறப்படும் நிலையில் நாளை ஆளுநர் சென்னை வருகிறார். தமிழ்நாடு ஆளுநர் RV அர்லேகர் நாளை கேரளாவில் இருந்து சென்னை வரவுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வார இறுதியில் தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படக்கூடும் என கூறப்படும் நிலையில் நாளை ஆளுநர் சென்னை வருகிறார். வார இறுதியில் தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படக்கூடும் என கூறப்படும் நிலையில் நாளை ஆளுநர் சென்னை வருகிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? தமிழ்நாடு ஆளுநர் அர்லேகர் அவர்கள் கேரள மாநிலத்திற்கும் ஆளுநராக இருந்து வரக்கூடிய நிலையில்தான் கேரளத்தில் பதவியேற்புக்காண்டி கேரள மாநிலம் சென்றிருந்தார். இந்த நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் நாளை ஆளுநர் தமிழகம் திரும்புகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வார இறுதியிலே அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கலாம் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 22 25 துறைகளுக்கான அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். அமைச்சரவை விரிவாக்கம் இந்த வாரத்தினுடைய இறுதியில் இருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் நாளை தமிழகம் வருவதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. எனவே ஆளுநருடைய வருகையின் தொடர்ச்சியாக தமிழகத்திலே அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் கூட அமைச்சரவை விரிவாக்கம் குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு கூட 2 அமைச்சரவை இடங்கள் ஒதுக்கப்பட இருக்கின்றன. எனவே 20க்கும் கூடுதலான அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். பல முக்கிய துறைகள் இருக்கின்றன. உயர்கல்வி, பத்திரப்பதிவு போன்ற பல துறைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் உட்பட அனைத்து அமைச்சர்களையும் தீர்மானித்து அவர்களை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வைக்கும் விதமாக ஆளுநருடைய இந்த வருகையின் தொடர்ச்சியாக புதிய அமைச்சரவை பதவியேற்பு இருக்கும் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நிதிநிலை அறிக்கை தயார் செய்ய வேண்டும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது முதலே அமைச்சர்கள் இல்லாமல் அதிகாரிகள் செயல்பட்டு வருகின்றார்கள். எனவே அதிகாரிகளுக்கு அந்த கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை ஒருங்கமைவு செய்து கொடுக்க வேண்டிய அமைச்சு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கள் உடனடியாக பணிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அரசும் கூட தற்போது இந்த அமைச்சர்களை உடனடியாக பதவியேற்க வைக்க வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகின்றது. எனவே ஆளுநர் நாளை தமிழகம் வரக்கூடிய சூழ்நிலையில் வார இறுதிக்குள்ளாக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு 20க்கும் கூடுதலான அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.